ஹலோ காய்ஸ், இன்னைக்கு மாஸ்டர்ஸ் எவல்யூஷன் மான்வாவோட எபிசோட் 12 தான் நம்ம பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போடுறேங்க. இந்த எபிசோடு உண்மையிலேயே தாறுமாறாக இருக்கும். ஸோ தப்பி தவறி கூட மிஸ் பண்ணுறாதீங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம சூவோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். சூவோட கதை அவ்வளோதான் முடிய போகுது அப்படின்னு நம்ம யோசிப்போம். கரெக்டான டைமில் நம்ம ஹீரோ வந்திருப்பான். சண்டை ஆரம்பிச்சிருக்கோம். அங்கே தான் இந்த எபிசோடும் ஆரம்பிக்குது. ஸோ எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே டிராகனுக்கும் நம்ம ஹீரோக்கும் அங்கே சண்டை ஆரம்பிச்சிருக்கோம். ரெண்டு பேரோட சண்டை எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கும்னா, நம்மளால இந்த பில்டிங்கை பார்க்க முடியும். பில்டிங்கு மேல ஒரு பாதியா போகுது, அது கீழே ஒரு பாதியா போகுது. பில்டிங் இப்படி நொறுங்கும் போது சரி பில்டிங்கை தான் விட்டு வைக்கலன்னு பார்த்தா மேல இருக்க அந்த வானத்தையும் அவங்க விட்டு வைக்கல. வானத்துல பந்துக்கு நீ பயங்கரமா தாக்குறாங்க. நம்ம ஹீரோ அவனோட சோடை வச்சு கண்ணா பின்னா தாக்குறான். அந்த டிராகனும் சும்மா இல்ல, அங்க பயங்கரமா தாக்குது. ரெண்டு பேரோட வேகமும் ரொம்ப அதிகமா இருக்கும். அங்க ஸ்வாடு எங்க பார்த்துனே நம்மளுக்கு தெரியாது. ஒரு கட்டத்துல டிராகன் ரொம்ப கடுப்பாயி வாயை தோந்துங்கன்னே பயங்கர வேகமா அங்க தாக்கும். அதோட ஸ்வாடு இம்பாக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா எப்படியோ நம்ம ஆளு தடுக்கிறான். ஆனா என்னதான் பிளாக் பண்ணாலும் அந்த இம்பாக்ட் அதிகமா இருக்கும்ல. நம்ம ஹீரோ அப்படியே தரையில விழ, ஆனா அப்பயும் நம்ம ஆளு விடல. புகை மூட்டத்துக்கு இடையில ஒரு பயங்கரமான ப்ளூ கலர் ஆறா அப்படியே தெரியும். என்னதுரா அது அப்படின்னு அது ஆச்சரியமா பார்க்கும். அதுக்கு தெரியல நம்ம ஹீரோவால பெரிய அளவுல நியூக்ளியர் பீமை பயன்படுத்த முடியும்னு. அது கண்ணை சிமிட்டுறதுக்குள்ள ஒரு பயங்கரமான நியூக்ளியர் பீம் 4-5 பெரிய பெரிய பில்டிங்க சுக்குநூறா நொறுக்கிட்டு இதே வேகத்தோட டிராகன் மேல பட அந்த வானமே அப்படியே ஓட்டையாவும். அந்த அளவுக்கு அந்த இம்பாக்ட் இருக்கும். நம்ம அவனோட டிமோல அந்த ஃபார்முக்கு வந்துடுறான். டிராகன் மாஸ்கை பார்த்து சொல்றான், பரவாயில்ல, நான் சண்டை போட்டதுலயே இந்த இடத்துல நீதான் ஒரு ஸ்ட்ராங்கரான ஆப்போனண்டா இருக்க. முன்னாடி இருக்க விஷயத்த பார்த்து ஷாக் ஆகுறான். யோசிச்ச மாதிரியே உன்னை அவ்வளோ சீக்கிரத்துல முடிக்க முடியாதுல. அந்த ஆளு இன்னமும் விடாம உடஞ்சு போன பாறைகளுக்கு இடையில எழுந்துக்கிறான். அவனோட கண்ணில் நம்ம கொள்றதுக்கான வெறி அது இன்னமும் பல மடங்கு ரொம்ப அதிகமாகுது. பரவாயில்லையே, இந்த விஷயம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டிராகன் மாஸ்க் இவன் ஒரு இன்வென்சிபிளான பாஸ் மாதிரி இருக்கான். ஏதோ ஒன்று இதுக்கெல்லாம் நீ அடங்கலனா என்கிட்ட வேற ஒரு வழியும் இருக்கு. இப்படி நம்ம சொல்லும் போது பயங்கர வேகமா நம்ம நோக்கி அது வரும். அதோட வேகத்தை பார்த்து நம்ம ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அதோட கோவத்தை இன்னமும் இவன் தூண்டி விட்டான். அதோட வேகமும் அதோட பவரும் முன்னதை விட இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதே வேகத்தோட ஒருத்தவங்களோட ஸ்வாடும் அங்க கொலைட் ஆகும் போது நம்ம ஹீரோவாலையும் அதோட ஸ்ட்ரென்த்தை ஃபீல் பண்ண முடியுது. முக்கியமா அந்த டிராகனோட கண்கள்ல பார்க்கும் போது அந்த வெறி நல்லாவே அங்க தெரியும். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ரெண்டு பேரோட சவாடு கொலைட் ஆகும் போது நம்ம ஈயோட சவாடு சுக்குநூறா 2 துண்டா போகுது. இந்த பிளேடு உடஞ்சு போனது பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். அங்க அந்த டிராகனும் டைமே கொடுக்காம நம்ம ஹீரோட இதயத்தை குத்தி கிழிக்கலாம் ஏன்னு சொல்லி பிளேடை கொண்டு வரும். அங்க படலான்னு போகும். நம்ம ஹீரோ கரெக்டான டைம்ல அவனோட வாயை வச்சு அதை பிடிக்கிறான். ஃபைனலி மாட்டின இப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல இதுலயே நம்மளுக்கு தெரியும் நம்ம ஹீரோவும் இதுக்கு தான் காத்துனதான் இப்படியாச்சும் அந்த பிளேடை பிடிக்கலாம். பிளேடை பிடிச்சிட்டா அதோட வேகத்தை கம்மியாக்க முடியும்ல. அங்க கரெக்டா உன்னோட கைய நல்லா முறுக்கிட்டு டிராகனுக்கு புரியல இந்த மாதிரி இங்க என்ன ஆக போகுதுன்னு. நம்ம ஹீரோ உன்னோட கையில நியூக்ளியர் எனர்ஜியை சார்ஜ் பண்ணிக்கினே ஒரு பயங்கரமான அட்டாக்க ஜாஸ்ல கொடுக்கறான். அந்த அட்டாக்கோட இம்பாக்ட்ல அவன் முகத்துல இருந்த அந்த டிராகன் மாஸ்க் அது அப்படியே சுக்குநூறா உடஞ்சு போகுது. அவனோட உண்மையான முகமே இப்பதான் நம்மளுக்கு தெரியுது. இவனும் ஒரு மனுஷனா என்ன ஒண்ணு அந்த வாய் மூக்கு இதுக்கு பதிலா அந்த டிராகனோட முகத்தை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அது உடஞ்சு போனனால அவனுக்கு வாய் மூக்கு எதுவுமே இல்ல. இன்னமும் நான் முடிக்கல. டெக்னீஷியன் நம்பர் 23 அட் யுவர் சர்வீஸ் இப்படின்னு சொல்லிங்கனே அந்த டிராகனை விடாம குத்து மேல மண்டை கழுத்து நெஞ்சு கீழே மேல இப்படி நம்ம குத்திக்கினே இருக்கான். நம்ம ஹீரோட முகத்தை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும் நம்மளால எந்த அளவுக்கு கொடூரமா இந்த விஷயத்த என்ஜாய் பண்ண இருக்கான்னு. நம்ம ஹீரோ ஒன்னும் கண்ணா பின்னான்னு வேணும்ட்டே குத்தல. நம்ம ஹீரோ குத்துற ஒரு இடம் கழுத்து நெஞ்சு கிட்னி இருக்க இடம் இந்த மாதிரி இடம் தான் எல்லாமே இருக்கிறதுலே ரொம்ப வீக்கான ஸ்பாட்டு. அதுக்கும் மேல நெஞ்சுக்கு இடையில ஒரு நீடல் மாதிரி ஏதோ நெஞ்சில அதை பத்தியும் நம்ம ஹீரோக்கு தெரியும். அங்க குத்தும் போது அது இன்னமும் உள்ள போகுமா. அதனால இந்த டிராகனோட மார்ஷியல் எனர்ஜி அதுவும் அங்க பிளாக் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா. நம்ம ஹீரோ என்னதான் இப்படி பயங்கரமா குத்தினாலும் அந்த டிராகன் அடங்குற மாதிரியில அந்த டிராகனோட சோடு கையை விட்டு அங்க போகும். ஆனா அப்படி இருக்கும் போதும் காலை வச்சு அவன் எட்டி உதைக்கிறான். அதனால நம்ம ஹீரோட கழுத்துலயே அது குத்தலான்னு வரும். நம்ம ஹீரோ சைடா தாக்கும் போதே சொல்றான், எனக்கு என்ன இந்த மாதிரி விஷயம் கூட தெரியாது அப்படின்னு யோசிச்சியா. டக்குன்னு அவனோட ஸ்பேஷியஸ் ரிங்கை வச்சு இதுக்கு முன்னாடியே யூசி அப்படின்னு ஒரு பொண்ணு பார்த்துருப்போம்ல, அதாங்க ஒரு விசிறியை வச்சு வீசி இருக்குமே அந்த விசிறியும் நம்மால கிட்டதான் இருக்கும். அதை எடுக்கிறான். இந்த ஸ்வாடு வரும்போது கரெக்டா அந்த விசிறியை ஓபன் பண்ண ஸ்வாடு அது மேல பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனா நம்ம அங்க இன்னமும் விடல. அவன் கிட்ட இருக்கிற அந்த விசிறிய பல மடங்கு ரொம்ப வேகமா அங்க சுத்த ஆரம்பிக்கிறான். சுத்தும் போது அவனோட டிமானிக் ஆர்ட் அதையும் ஆக்டிவேட் பண்ணி விட அந்த டீமன் ஆர்ட்டும் ஆக்டிவேட் ஆகும் போது ஒரு டொர்னேடோ மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அங்க கிரியேட் ஆகும். அதுக்கு இடையில அந்த டிராகன் மாட்டிக்கும்.
நாலா பக்கமும் அந்த டீமன் நாட் சின்ன பின்னமா அங்க தாக்கும். இந்த விசிறிய நீ சாதாரணமா யோசிச்சேன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஸ்ட்ராங்கரான விசிறி. இது கூட என்னோட டீமன் நாட் சேரும் போது இது இன்னமும் கொடூரமா மாறும். அந்த டீமன் நாட்டினாலேயே டிராகனோட நிலைமை மோசமாயின்னு இருக்கும். ஆனா நம்ம விடல திரும்பவும் பறந்து வந்து ஒரு அட்டாமிக் ஃபிஸ்ட் அங்க வர்றான். இதனால அந்த டீமன் நாட்டோட ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷனே அங்க கிரியேட் ஆகுது. அந்த டிராகனோட நிலைமையே மோசமாயிடும். ஆளு விழலான்னு போவான். ஆனா நம்ம விடல. மவுண்டன் பிளாக்கிங் ஃபிஸ்ட், பிளாக் ஃபிளாஷ் இப்படின்னு சொல்லிங்கன்னு மூஞ்சிலேயே ஒரு அடி. அடுத்த அடியில அந்த டிராகன் அவன் ஒரு பில்டிங்ல அப்படியும் இப்படியும் இடிச்சு வேற ஒரு திசைக்கு போறான். மத்தவங்களுக்கு ஏதோ லேசர் போற மாதிரி இருக்கும். ஆனா டிராகனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். அவனோட உடம்பு எல்லாம் அப்படி ப்ளீட் ஆகுது. ஆனா அப்பயும் அவனுக்குள்ள இருக்கிற அந்த வெறி அது வந்து அடங்கின மாதிரியே இல்ல. இன்னமும் அந்த சோட கையில புச்சுன்னு இருக்கான். நம்ம ஹீரோவும் அங்க இறங்கும் போதே சொல்றான், டிராகன் யாரை யோசிச்சா இது பவர்ஃபுல்லா இருக்கும்னு. ஆனா எது ஒண்ணு, நீ டிராகனா இரு இல்ல ஏதாச்சும் இரு, என்னை பொறுத்த வரைக்கும் நீ வெறும் ஒரு புழு தான். அந்த டிராகன் அப்பயும் அடங்கல. ஒரு மாதிரி ரிப்பீட்டடா ஒரே ஒரு வார்த்தையை அவன் சொல்லிங்கன்னு இருக்கான், கொல்லணும், கொன்று, சீக்கிரம் கொல்லணும் இப்படியும் சொல்லும் போது நம்ம ஹீரோ அந்த டிராகனோட சுவாட பிடிச்சு அழுத்தியே வெட்டும் போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ சொல்றான், ஃபேர்வெல் டிராகன். இப்படி அவன் சொல்ல அங்க டிராகனோட தலையும் அவனோட உடம்பை விட்டு அப்படியே தனித்து உண்டாவுது. அவனோட உடம்புல இருக்க அந்த டிராகன் ஜோடியாக் பெண்டன்ட் அதை நம்ம ஹீரோ எடுக்கிறான். அநேகமா என்கிட்ட இப்போ இந்த கேமோட பாஸ் டிராகன் பெண்டன்ட் அது இருக்கு. இந்த கேமும் இப்போ ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யாங்கு சூ சா எல்லாருமே இருக்கிற இடத்துக்கு வரான். யாங்கால எதையுமே அங்க நம்ப முடியல. யாங்க ஆச்சரியமா இருக்கான். நான் அன்பீட்டபிள் அப்படின்னு சொல்ற அந்த டிராகன் அதை யாராலையுமே கொல்ல முடியல. அப்படி இருக்கும் போது ஒரு சாதாரணமான ஃப்ரெஷ்மேன் இவன் எப்படி கொன்னா அப்படின்னு தான் யோசிக்கிறான். யாங்கோ அங்க முட்டி போட்டு நம்ம ஹீரோக்கு மரியாதையை கொடுக்கறான். இன்னொரு சைடு நம்ம சூக்கு சந்தோஷமா இருக்கும், ஒரு சைடு கோவமாவும் இருக்கும். அதனால நம்ம ஹீரோவை கத்துவான், ஹேய் என்னதான் இருந்தாலும் டிராகன் கூட நீ தனியா சண்டை போட்டுருக்க கூடாது. இதை கேட்கிற சாவும் அவங்க சொல்றான், நீ என்ன யோசிக்கிற, நம்ம ஒண்டி இல்லைனா இப்போதைக்கு அவ்வளவுதான், நம்மளும் இங்க கடக்கிற போன மாதிரி இருந்திருப்போம். ஆமா இந்த பையன்ச்சா இவன் சொல்றது உண்மைதான். ஒண்டி இங்க இல்லைனா அவ்வளவுதான், நானும் இங்க உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். இப்பதான் நம்ம சூக்கும் ஒரு வெறி வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவளோட ஃபேமிலிக்காக அவளோட அம்மாக்காக அங்க ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு யோசிச்சான். இந்த இடத்துல தான் அவளுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம எதுக்காக ஸ்ட்ராங் ஆகணும்னு. இந்த இடத்துல அவன் ரொம்ப வீக்கா இருந்தா அவளையே அவளால ப்ரொடெக்ட் பண்ண முடியல. அதனாலயே ஒரு டிசிஷன் எடுக்கிறா, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கரா மாறணும், அப்பதான் ஈயையும் என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இப்படி இவன் ஆழ்ந்த சிந்தனையில யோசிக்க உடனே நம்ம ஹீரோவும் அங்க வந்து கேட்கறான், ஹே சூ என்ன யோசனை இருக்க. சடனா நம்ம ஹீரோ பார்த்தோன்னே அவள் பிளஷ் ஆகுறா. ஆனா உடனே நம்ம ஹீரோ டாப்பிக்கை மாத்தி விட்டுறான். எனக்கு அந்த ஆக்ஸ் பெண்டன்ட்டை ஒரு நிமிஷத்துக்கு பாரோ பண்ண முடியுமா? ஓகே இந்தா வச்சுக்கோ. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எல்லா பெண்டன்ட்டையும் 12 ஜோடியாடிக் அனிமல் ஆர்டர்ல வைக்கிறான். ரேபிட்ல இருந்து பிக் வரைக்கும் எல்லாத்தையும். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா எல்லாத்தையுமே கரெக்டான ஆர்டர்ல வச்சோம். அங்க எதுவுமே நடக்கிற மாதிரி இல்ல. நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஆமா என்னாச்சு, இங்க எதுவுமே ஆன மாதிரி எனக்கு தெரியலையே. யாங்குக்கு இந்த விஷயத்த பத்திலாம் தெரியுமா? அதனால யாங் அங்க நடுவுல வரான். இருங்க, இந்த டிராகன் பெண்டன்ட் இருக்குல்ல, இது உண்மையை சொன்னா இந்த இடத்துல இருக்கவே கூடாது. நான் டிராகன் மாஸ்க் கூட இருக்கிற அந்த பர்சன் அவனை எதுக்காக எல்லாருமே உருவாக்குனாங்கன்னா யார் யாரு பெண்டன்ஸை கலெக்ட் பண்றாங்களோ அவங்கள எலிமினேட் பண்ணணும்னு. அப்படி இருக்கும் போது அந்த டிராகன் பெண்டன்ட் அதை ரிமூவ் பண்ணா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லிங்கன்னா அந்த டிராகன் பெண்டன்ட்டை ஒண்டி எடுக்க திடீர்னு அந்த இடமே பயங்கரமா ஷேக் ஆகும். அங்க சூ எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆமா என்ன இது, என்ன ஒர்க் ஆகுதா, நம்ம பண்ண வேலையால ஏதாச்சும் வேற ஏதோ ட்ரிகர் ஆயிடுச்சா, வேற ஏதாச்சும் பெரிய மாஸ்டர் வந்துடுமா இப்படின்னு தான் எல்லாருமே யோசிப்பாங்க. ஆனா இவங்க இருக்கிற பில்டிங்க்கு மேல கரெக்டா ஏதோ ஒரு கிளவுடு மாதிரி ஒரு விஷயம் உருவாகும். அந்த கிளவுடுனால அந்த இடமே பிரகாசமா மாறும். இதை பாக்குற நம்ம ஹீரோவும் ரொம்ப ஆச்சரியமா வரான். ஆமா என்ன ஆகுது, எதனால இப்படி க்ளோ ஆகுது? க்ளோ ஆகுற ஒரு கிளவுடுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய கண்ணு அது நம்ம ஹீரோவை அப்படியே பார்க்கும். ஆமா என்ன அது நம்ம ஹீரோ பார்க்கும் போது ஏதோ ஒரு தனியான ஸ்பேஸுக்கு நம்ம ஹீரோவை இழுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் அவனுக்கு வரும். ஏதோ அதுக்குள்ளேயே போற மாதிரி அவனுக்கு தோணும். செகண்டே அவன் கண் முழிக்கிறான். அங்க இறந்து போன ஒரு பர்சனும் உயிரோட இருக்காங்க. பழையபடி ட்ரெயினுக்கே அவங்க வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஆச்சரியமா வரான். எல்லாமே கனவா, நம்ம பண்ண விஷயம்லாம் என்ன அப்படின்னு தெரியல. ஆனா மத்தவங்களும் நம்ம ஹீரோ மாதிரியே அந்த விஷயத்த பத்தி தான் புலம்புறாங்க. ஒரு பையனும் சொல்றான், அட நான் இப்படி உயிரோட இருக்கேன் ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வித்தியாசமான சிட்டிக்கு போனேன். அங்க டிராகன் மாஸ்கோட இருக்கிற ஒரு பர்சன் எனக்கு கொன்னுட்டான். இதே மாதிரி ஒருத்தங்க ஒன்னு சொல்றாங்க, நான் வேற ஒருத்தனால கொலை செய்யப்பட்டேன். எக்ஸாக்டா நம்ம ஹீரோக்கு ஏற்பட்ட மாதிரியே ஒருத்தங்களும் அவங்க சொல்ல ஆரம்பிக்க நம்ம ஹீரோக்கு புரியுது இது எதுவும் கனவு இல்ல, எல்லாமே உண்மைதானே. இல்ல ஸ்டார்டிங்ல ஒரு அலர்ட் வந்திருக்கும்ல, அது வழியாவே இப்போ அனௌன்ஸ்மெண்டா உங்களுக்கு வருது. டிங் டாங், ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் காமா இருங்க, நீங்க வேற ஒரு உலகத்துக்கு போனது எல்லாமே உண்மைதான். அது எல்லாமே மேஜிக்கல் இல்யூஷன். அது நாங்க தான் கிரியேட் பண்ணோம், அதுவும் ஒரு ஆர்டிஃபேக்டை வச்சு. ஆர்டிஃபேக்டோட பேரு மிரேஜ்
மேரேஜ் ஆகி இந்த ஐயா தான் நம்ம கடைசியில் அங்கே பார்த்தோமே. இப்போ வெற்றிகரமா நம்மளோட ட்ரையல் அதுவும் இப்போ முடிஞ்சது. எல்லாருமே அமைதியாவுங்க. கேபிட்டல் சிட்டிக்கு நம்ம எல்லாருமே போக போறோம். ட்ரையலும் முடிஞ்சிச்சு. அதுலயும் ஸ்பெஷலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. இந்த ஃப்ரெஷ்மன் ட்ரையல்ல ஆன் சிட்டில இருந்து வந்த கூடவே நம்ம சா, அதே மாதிரி நம்ம சு இவங்க தான் ட்ரையலை கிளியர் பண்ணதே. முக்கியமா தான் பர்டிகுலரா அவுட்ஸ்டாண்டிங்கான பர்ஃபார்மன்ஸை குத்தா. இது வரைக்கும் யாராலையுமே தோக்கடிக்க முடியாத அந்த டிராகன் அந்த மாஸ்க்கு கொன்னா இப்படின்னு நம்ம பத்தி அங்க பேச. அட யாருப்பா இந்த பயங்கரமான ஆளா இருக்கான். நான் வந்து போனோடனே அங்க செத்துட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த என்ன எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டானா என்ன? ஆமா ஆமா, அந்த இடம் வந்து ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. உள்ள போன சில பல நொடியில டிராகன் என்ன அப்படியே முச்சிச்சு. யாருப்பா அந்த அந்த நான் சந்திக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இப்படின்னு நம்ம பார்க்கணும் சந்திக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே அங்க பேசுறாங்க. அவங்களுக்கு இடையில தான் நம்ம இருக்கான். ஆனா நம்ம அவங்க பேசுறத ஒரு துளியோட கண்டுக்கல. நம்ம ஈயோட கண்ணு வேற ஒரு எத்தல இருக்க. ஃபைனலி எனக்கு ஒரு புது டெம்ப்ளேட் வந்து கிடைக்க போதா. இதை பத்தி நான் யோசிக்கல. இந்த மாதிரி ஸ்பெஷலான கண்டிஷனை முடிக்கும் போது இந்த மாதிரி புதுசா டெம்ப்ளேட்டை நல்லா அன்லாக் பண்ண முடியுமா? ஹீரோட சிஸ்டம்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது. கங்க்ராச்சுலேஷன் ஹாஸ்ட், ஏன்னா இந்த மிராஜை ட்ரையல்ல ரொம்ப அற்புதமான பர்ஃபார்மன்ஸை நீங்க கொடுத்தீங்க. அதுக்கு ரிவார்டா உங்களுக்கு புது டெம்ப்ளேட் வந்து கிடைக்க போகுது. இந்த விஷயம் தெரிய வர அவன் சா கிட்ட சொல்றான். சா, இந்த மாதிரி நான் கொஞ்சம் பாத்ரூமுக்கு போகணும், அதனால நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போயிடறான். அங்க ரிவார்டை அவன் கிளிக் பண்ணும் போது போன வாட்டி ஆன மாதிரியே தான் காடு மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அங்க அப்பியர் ஆகுது. பக்கத்துல ஏகப்பட்ட மாஸ்டர்ஸும் இருக்கு. தயவு செஞ்சு ஒரு ஓபியான டெம்ப்ளேட் எனக்கு கொடுங்க இப்படின்னு நம்ம ஹீரோவும் ஆசைப்பட அந்த இடத்துல டெம்ப்ளேட்டும் ரிவீல் ஆகுது. நம்ம ஹீரோ முன்னாடி ரொம்ப கொடூரமான ரெட் கலர்ல ஒரு உருவம் நிற்கும். இப்போதான் இது என்ன டெம்ப்ளேட் அப்படின்னு தெரியுது. இதுதான் வேம்பயர் ரக்கூட். நம்ம ரக்கூட் இல்ல ரோக்குடோ அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா அடிக்கடி இந்த பேர் வந்து வருமா, வித்தியாசமா இருக்கனால அடிக்கடி என்னால தொடர்ந்து அதை எடுக்க முடியாது. இது டி கிளாஸ்ல இருக்க லெவல் 13 வேம்பயர் ரக்கூட். இதோட பவரை பத்தி சிம்பிளா சொன்னா நம்ம ஹீரோவால ஒரு வேம்பயரா மாற முடியும். இறந்து போன ஒரு உடலை உயிரோட கொண்டு வர முடியும். அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு இப்போ இம்மார்டல் பாடி இருக்கு. என்னதான் கொல்ல ட்ரை பண்ணாலும் நம்ம ஹீரோவை கொல்லவே முடியாது. இப்படிப்பட்ட காட்லி பவர் இவனுக்கு கிடைச்சிருக்கு. இதோட காம்பேக்டபிலிட்டி இப்போ 1ல இருக்கு. இது ஒண்டி ஆளு 100க்கு கொண்டு போயிட்டானா யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி அவன் இன்வென்சிபிளா இருக்கான். இது டைட்டனு, அந்த டிமோலா, இதெல்லாம் வேற இணையுது. இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்குது. என்னென்ன டெம்ப்ளேட் நம்ம ஹீரோக்கு வெயிட் பண்ணிருக்கோ. இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஹங்டு யூனிவர்சிட்டியோட ட்ரெயின் நோக்கி போகுது. ட்ரெயினும் யூனிவர்சிட்டியை நோக்கி படுவேகமா போயின்னு இருக்கும். நம்ம ஹீரோவா உள்ள அவன் அவ்வளோ சந்தோஷமா இருக்கான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கார்டு அவனுக்கு கிடைச்சிருக்கு. வேம்பியரோட லெவல் 13th டெம்ப்ளேட். இது ஒரு வகையில எனக்கு ஒரு கோல்டன் கார்டு மாதிரி. வேம்பியரை ஒண்டி நான் இன்னமும் எவ்வளோக்கிட்டா டைமையே அசால்ட்டா என்னால ஒரே வைக்க முடியும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா இதுக்கு ஒரு ஸ்கில்லும் இருக்கு. இப்படி இவன் இதை பத்திலாம் யோசிக்கும் போது அங்க வேற ஒரு பர்சனும் வந்து கேட்கறான். ஏய், உன்னோட பேரு தானே யார் அதுன்னு பார்த்தா நம்ம லூயஸ். உடனே ஆளு நம்ம கிட்ட கேட்கறான். ஆமா, டிராகனை தோக்கச்ச பர்சன் நீதானா? ஒரு சைடு நம்ம யாங் வந்து பயப்படுறான். ஏன்னா நம்ம கிட்ட இப்படி அவன் பேசுறான்ல, இதனால நம்ம அடிச்சிட்டா அவ்வளவுதான். ஏன்னா இந்த இடத்துல டாக்டரும் இல்ல, ஹாஸ்பிட்டலும் இல்ல. உடனே நம்ம அவங்க 2 பேரை பார்த்து சொல்றான், உன்னோட வார்த்தைகளை கரெக்டாக்கு, தோக்கடிக்கல, கொன்னுட்டேன். இது கேட்டு அவன் ஆடி போயிடறான். என்னது கொன்னுட்டானான்னு. ஆனா இதுக்கப்புறம் அவனோட பிளானை பத்தி அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அவங்களோட யூனிவர்சிட்டிக்கு போனக்கப்புறம் புதுசா ஒரு தனியான கிளப்பை வந்து உருவாக்கலான்னு இருக்கேன். கிளப்புக்கு நீயே லீடரா, அதாவது ஒரு பிரசிடென்டா வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் அந்த ஹங்டு யூனிவர்சிட்டியில கிளப்ஸ் வந்து இருக்கு. ஆனா அந்த கிளப்போட கண்ட்ரோல் எல்லாமே அவங்க மேல்தான் இருக்கும். அங்க ஒரு ரூலும் இருக்கு. என்னன்னா நம்மளால ஒரு தனி கிளப்பை உருவாக்க முடியும். அதுதான் இந்த லூயஸோ பண்ணிருக்கான். அங்க இதை கேட்கிற எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ கிட்ட அவன் சொல்றான், என்னோட ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு வேணும் ஏன்னா இங்க இருக்கிற ஒருத்தங்களை விட நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அப்படி இருக்கும் போது உன்னோட பவர்ஸ் அது எங்களுக்கு வேணும். அதனால எங்க பக்கம் உங்களால வர முடியுமா? கேட்கிற எல்லாருமே எக்ஸைட் ஆகுறாங்க. ஏன்னா நம்ம லூயஸ் வந்து ஒரு பெரிய ஆளு, திசா கிளப், அதுலயும் நம்ம ஹீரோக்கு ஆஃபர் கொடுக்கறாங்க. இப்படின்னு எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகும் போது நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே பாலாக்குற மாதிரி, மன்னிச்சிரு, ஏன்னா எனக்கு ஒன்னும் ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல ஜாயின் பண்ணும், மற்றவங்களுக்கு லீடரா இருக்கணும் அப்படின்லாம் எனக்கு விருப்பம் இல்ல. நான் எப்பயுமே சோலவா இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புறேன். கேட்கிற ஒருத்தங்களும் ஒரு மாதிரி அங்க பேசுறாங்க. ஓ மை காட், பாத்தீங்களா இந்த மாதிரி விஷயத்த அசால்ட்டா முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா நம்ம லூயஸோட பேக்ரவுண்டே ரொம்ப ஒரு பெரிய பேக்ரவுண்டு. அப்படி இருக்கும் போதும் இவன் என்ன இப்படி சொல்ல இருக்கான். இது ஒரு பெரிய வரலாறா மாறும்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம லூயஸ் எதுக்கும் அவனோட கார்டை கொடுக்கறான். இது இருக்கு என்னோட கார்டு, பிசினஸ் கார்டை நீ தாராளமா வச்சுக்கலாம். ஏதாச்சும் உதவி இல்ல பிரச்சனைனா தாராளமா என்ன கான்டாக்ட் பண்ண, சந்தோஷமா நானும் ஒர்க் பண்ண ஒத்துக்கிறேன். இதே மாதிரி ஈவினிங் ஆகுது. அங்க ஃபைனலி அவங்க வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்த பார்க்கும்போது அவன் வாயில ஒரே ஒரு வார்த்தை தான் வருது, வாவ்.
ஹங்குடோ யூனிவர்சிட்டி நான் யோசிச்சதை விட ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய சிட்டியை நான் பார்த்ததே இல்லை. இதுக்கப்புறம் ட்ரெயின் வழியா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அங்க வராங்க. ஒரு லேடி தான் கைட் பண்றாங்க. எல்லாருமே இந்த பக்கம் இதுதான் கேட்டு, இது வழியா தான் நீங்க ஹங்குடோ யூனிவர்சிட்டிக்கு போக முடியும் இப்படின்னு நாங்க சொல்ல அவங்களும் அதே மாதிரி அங்க போறாங்க. உள்ள ஒருத்தங்களும் வந்தக்கப்புறம் அவங்களோட முகம் ரியாக்ஷனே அப்படியே மாறும். நான் அவங்க முன்னாடி ஒரு மிகப்பெரிய பிளைன் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். வந்திருக்க இடமும் ஏர்கிராஃப்ட். நம்ம ஆளுக்கு புரியல என்ன இது ஒரு மிகப்பெரிய பிளைன் இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குன்னு. அங்க முன்னாடி போகும்போது நம்ம சூ கிட்ட கேக்குறா, ஹே லிட்டில் சூ அவளை இப்படி பண்ண அவ ஒரு மாதிரி சினிங்கி போறா. ஆல்ரெடி அவங்க அம்மா வேற சொன்னாங்க இந்த மாதிரி என்னோட மருமகனா நான் ஏத்துக்கிறேன்னு. நான் இன்னமும் உனக்கும் ஈக்கும் இடையில மேரேஜ் வந்து ஆகல. ரொம்ப க்ளோஸா பப்ளிக் எத்துல நடந்துக்காத. அதே மாதிரி அந்த பையனை நிறைய அட்வான்டேஜ் எடுத்துக்க விடாத. என்ன புரியுதா? உன்னையும் நீ ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் இப்படின்னு நாங்க சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கேட்டவனே ஆமா நீ என்ன பண்ணிருக்க, நம்ம பப்ளிக்கா இந்த மாதிரி எத்துல இருக்கோம். அட என்னச்சோ இந்த மாதிரி நான் விளையாட்டுத்தனமா சும்மா இப்படி பண்ண என்ன விஷயம்னா இந்த மாதிரி நம்ம எதுக்காக எவ்வளவு அட்வான்ஸான பிளேன்ல நம்ம போறோம். இதை கேட்கறச்சுவும் அமைதி ஆயிட்டு அங்க யோசிக்கிறா. அம்மா எதுக்காக இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் பையனை எனக்கு கட்டி வைக்கிறீங்க? ஃபியூச்சர் டெக்னாலஜி இதை பத்திலாம் அந்த அளவுக்கு ஆளுக்கு நாலேஜே இல்லை. அதனால நம்ம சூவும் பொறுமையா அங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. உனக்கு புரியலையா என்ன? அந்த ஹங்குடோ யூனிவர்சிட்டி அது வானத்துக்கும் மேல இருக்கு. என்னது வானத்துக்கு மேலையா? ஆமாண்டா முட்டாள், வானத்துக்கு மேல இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அட்வான்ஸான பிளேன் வழியா அவங்க வானத்துக்கு போறாங்க. வானத்தை காட்டுறாங்க. வானத்துல கீழே இருந்ததை விட ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல இருக்க ஹங்குடோ யூனிவர்சிட்டி இது அங்க இருக்கு. போற வழியில ஒரு பேரியரும் இருக்கு. இது ஒரு எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். இது மூலமா மாஸ்டர்ஸால அவ்வளோ சீக்கிரத்துல உள்ள வர முடியாது. அப்படி வந்தாலும் அசால்ட்டா டிடெக்ட் ஆயிடும், கண்டுபிடிச்சு மொத்தமா அழிச்சிடலாம். அந்த மாதிரி ஃபீல்டு வழியா இவங்க உள்ள போறாங்க. அங்க வந்தோடனே ஒருத்தங்களை செக் பண்ணி உள்ள அனுப்புறாங்க. நம்ம ஹீரோவோட பேரும் அங்க வரும். நம்ம ஹீரோவோட கார்டையும் நம்மளுக்கு காட்டுறாங்க. அவனோட கிரேட் எஸ்ல இருக்கு. இந்த இடம் நம்ம யோசிச்சதை விட ரொம்ப அட்வான்ஸா இருக்கும். மேல இருக்க இந்த இடத்துல ட்ரெயின் தலைகீழ ஓடுது. அதோட வேகத்தை பத்தியும் சொல்லவே வேணாம், பயங்கரமா இருக்கு. மேல இருக்க ஒரு பில்டிங்லயும் லிஃப்டும் எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே பார்த்து சொல்றான், அட காய்ஸ் எல்லாருமே பாருங்க, இருக்கிறதுலயே உயரமான சிட்டிக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம ஹீரோ பார்த்து ஒருத்தங்க ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன இவன் இப்படி பண்ணிருக்கான், மென்டலி இல்ல இருக்கானா அப்படின்லாம் மத்தவங்க யோசிப்பாங்க. அப்புறம் லிஃப்ட் வழியா மேல போகும்போது நம்ம சூக்கிட்ட அவனோட ரூமை பத்தி சொல்றான். அவனோட ரூம் அது 42nd ஃப்ளோர்ல இருக்க யூனிட் A3. அம்மா சூ உன்னோட ரூம் வந்து எது? என்னோட ரூமா? என்னோட ரூமை பற்றி நீ கேட்குறியா? 45 ஃப்ளோரில் இருக்க யூனிட் B7. அப்படியா? என்னோட ரூமை விட உந்த மேலே இருக்கு. அப்படி இருக்கும் போது கீழே நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ அவனோட ரூமுக்கு வர அது ஏதோ ஒரு சின்ன ரூமாக இருக்கும் அப்படின்னு தான் யோசிச்சான். ஆளே ரொம்ப பெருசாக இருக்கும். எல்லாமே ரொம்ப விலை உயர்ந்த ஐட்டமு. நான் யோசிக்கல ஹங்டோ யூனிவர்சிட்டியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி அற்புதமான ரூம்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு. ஏன்னா இது கனவுல யோசிச்ச மாதிரி இருக்கு இந்த ரூம்லாம். நம்ம ஹீரோ வேற இடத்துக்கு வரும்போது அவனுக்குன்னு ஒரு தனி கம்ப்யூட்டரு, தனி செட்டப்பு, அதே மாதிரி வேற இடத்துக்கு போனா பாத்ரூம்ல பாட்டப்பு, அதுலயும் மசாஜ் பண்ற மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸும் இருக்கு. பெட்டவங்க குறைய சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். இதுதான் என் வாழ்க்கைன்னா வாழ்க்கை இப்படி இருக்கணும். ஏதோ நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் ஏதோ ஒன்று இப்பதான் என்னோட உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது. நான் இப்பதான் ரீசெண்டா எனக்கு புதுசா ஒரு வேம்பையர் டெம்ப்ளேட் கிடைச்சிருக்கும். அதையும் டெஸ்ட் பண்ணோம் இல்லையா? அந்த வேம்பையர் ரக்குடோ அதை நான் மேக்ஸ் அவுட் பண்ணோம். இப்போ அவன் யூனிவர்சிட்டியில இருக்கான். ஸோ இங்க பணத்தை செலவு பண்ணி நிறைய அளவுல போஷனு, ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி விஷயத்த அசால்ட்டா அடைய முடியும். போன்ல அது எப்படி பண்ணும் அப்படின்னு அவன் பாக்குறான். அதை பார்த்துட்டு அவன் பேங்க்ல இருக்க 30 மில்லியன் அகாடமி பாயிண்ட்ஸ் அவன் மாத்துறான். உனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது, வெற்றிகரமா ஹங்டு பாஸ் அது உங்களுக்கு கிடைச்சிருக்க 322.43 பாயிண்ட்ஸோ நம்ம ஹீரோ கிட்ட இப்போ இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப கடுப்பாகிறான். ஏன்னா அவன் யோசிச்சதை விட ரொம்ப கம்மியா இருக்கு. 30 மில்லியனுக்கு வெறும் 322 தான். அப்புறம் தான் போனை பார்க்கும் போது அவனுக்கு தெரியுது 1 லட்சம் மணி அவன் செலவு பண்ணனா கரெக்டா அவனுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் அவனுக்கு கிடைக்குமா. அட இது என்னப்பா பகல் கொள்ளையா இருக்கு. சரி ஏதோ ஒன்று பாயிண்ட்ஸை வச்சு நிறையவே மேஜிக் கோரா வாங்க வேண்டியதான். இது நல்லா இருக்கு. அட அந்த பிளட் ஆட்ரிபியூட் மேஜிக் கோரா இதுவும் நல்லா இருக்கு. இப்படி அவன் வாங்கும் போது இந்த ரக்குடோ டெம்ப்ளேட் இதை மேக்ஸ் பண்றதுக்கு அவன் யோசிக்கிறான் எவ்வளோ ஆகும்னு. அவனை வட்டி அந்த டைட்டன் டெம்ப்ளேட் வந்து அவனுக்கு கிடைச்சிருக்கும்ல. அப்போ அவன் டோட்டலாவே ஏதோ 10 மில்லியனோ ஏதோ செலவு பண்ணான். அதுக்கே அதோட காம்பேக்டபிலிட்டியும் 90% போச்சு. அப்படி இருக்கும் போது நான் மேக்ஸ் அவுட் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். இப்படி இவன் ஆர்டர் போடும் போது திடீர்னு ஒரு சவுண்ட் வருது. ஸ்டூடெண்ட்
ஆண்டி ரொம்ப நன்றி உங்களோட பர்ச்சேஸுக்கு. ஒரு ட்ரோன் தான் அதை கொண்டு வந்து ட்ரோனும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லுது, இதே மாதிரி இன்னமும் பர்ச்சேஸ் பண்ணுங்க, அதே மாதிரி 5 ஸ்டார் ரேட்டிங்கையும் மறக்காம கொடுக்கணும் இப்படின்னு நாங்கள் சொல்லிங்கன்னே அந்த ட்ரோனு வர நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாகறான். ஆர்டர் தட்டியே கிட்டத்தட்ட ஒரு சில செகண்ட் தான் இருக்கும், அதுக்குள்ள இங்க ட்ரோனே வந்துச்சா. அங்க ஓபன் பண்ணி பார்த்தா அவன் எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப ரேரான ஸ்டோனும் இருக்கு. சரி சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். ஒரே நேரத்துல நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே முழுங்க அவனோட வயிறே ஒரு மாதிரி ஆகும். நம்ம ஹீரோட கையும் ஒரு வேம்பையர் கை மாதிரி அங்க மாறும். நம்ம ஹீரோட வேம்பையர் டெம்ப்ளேட்டை இப்பதான் நம்மளுக்கு ஷோ பண்றாங்க. அதோட காம்பேக்டபிலிட்டி அவன் யோசிச்ச மாதிரியே 100க்கு போயிடுச்சு. ஹீரோட பாடியே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆன மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும். அவனோட கண்ணு ஒரு வேம்பையரோட கண்ணு மாதிரி பயங்கர ரெட்டிஷா இருக்கும். பரவாயில்லப்பா, அவனோட பல்லும் ஒரு வேம்பையரோட பல்லு மாதிரி ரொம்ப ஷார்ப்பரா இருக்கு. இதுக்கப்புறம் மற்றவங்களோட ரத்தத்தையும் நல்லா உரிய முடியுமா? பரவாயில்ல, பாலை குடிக்கிற மாதிரி பிளட்டை குடிக்க வேண்டியதான். நம்ம ஹீரோ அவனோட கையை பார்க்கறான். அவனோட ஸ்கின்னே ஒரு மாதிரி வெள்ளையா இருக்கு. அவனோட கையில பயங்கரமா ஒரு வேம்பையர் மாதிரி நகமா இருக்கு. நகம் ரொம்ப ஷார்ப்பரா இருக்கு. என்னால எதையும் குத்தி கிழிக்க முடியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எங்க ஸ்டாட்ஸ்ல நான் பார்க்கும்போது என்கிட்ட இம்மார்டல் பாடி இருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன். சரி அது உண்மையா என்ன நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியதான் அப்படின்னு அவனோட கையால அவனையும் அவன் குத்திக்கிறான். அங்க ரத்தமும் பீச்சிங் நடிக்குது. இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ என்ன யோசிக்கிறீங்க, நம்ம ஹீரோ இம்மார்டலா இல்ல அது வெறும் பேருக்கா? அப்படி இம்மார்டலா இல்லைன்னா அவ்வளவுதான், அடுத்த எபிசோட்ல ஆள் இறந்து போயிடுவான். நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்மளுக்கு தெரியும் இந்த வேம்பையர் எபிலிட்டியை சாதாரணமா இடப்படாதீங்க, இதை வச்சு ஆள் ஏகப்பட்ட வேலைகளை பண்ணுவான். ஸோ எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு தயாரா இருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. வீடியோல எந்த பகுதி பிடிச்சிருந்தோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.